திராவிட மாடல்னா திராவிட மாடல் தாயான்னு பெருமையா சொல்ற மாதிரி நம்ம புத்திசாலி சிஎம் புதுசா ஒன்று செஞ்சிருக்காரு. இந்தியாவில் இல்லைங்க, உலக வரலாற்றுலேயே இப்படி ஒன்றை யாரும் பண்ணதில்லையா. டெல்டா மாவட்டங்களில் திடீர்னு பெஞ்ச மழையால் ஏகப்பட்ட ஏக்கர் நெற்பயிர்கள் வீணா போச்சு. நாசமான பயிர்களை பார்வையிட்டு நிவாரணம் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட வேலை. பாவம், அந்த வேலையை செய்ய நம்ம சிஎம்முக்கு நேரமே இல்லை. இந்த மாசம் முழுக்க அடுத்தடுத்து நிறைய போட்டோ ஷூட் இருக்கு. சாரு ரொம்ப பிஸி. அதனால சேதமான பயிர்களை எல்லாம் பார்சல் பண்ணி சென்னைக்கு வரவழைச்சி டேபிளில் போட்டு ஆய்வு பண்ணியிருக்காரு. யாத்தே, இப்படி ஒரு அறிவாளி ஆட்சியாளரை இதுவரை இந்தியா இல்லை உலகமே பார்த்தது கிடையாது. தலைவர் தான் ஃபர்ஸ்ட். நீங்க நம்பர் 1 டுபாக்கூர். நான் நம்பர் 1. டுபாக்கூர்னா என்னடா? கம்பு சுத்தவே தெரியாம நீங்க மாஸ்டர்னு சொல்லிக்கிறது இல்லையா, அதுக்கு பேர் தான் டுபாக்கூர். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் சிஎம்மா இருந்தாரு. அவர் பாவம் விவசாயி. அவருக்கு இந்த மாதிரி டெக்னிக்லாம் தெரியல. அவரோட ஆட்சி காலத்துல இது மாதிரி ஒரு சேதம் வந்தப்ப நேரா வயலுக்கு போய் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சேத்துல கால் வச்சு விவசாயிகளோட நின்று பேசி சேதத்தை பத்தி சிஎம் பெரிய நடிகர் இல்ல, நடிச்ச மக்களை கவர் பண்ண தெரிஞ்சவர் இல்ல. அதான் இருந்த இடத்துலயே காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டாரு. சிஎம் சார், தொடர்ந்து இது மாதிரியே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு நிறைய ஆய்வுகளை பண்ணுங்க. அப்போதான் மக்கள் தேர்தலில் வேட்டு வச்சு நிரந்தரமா உங்களை வீட்டிலேயே உட்கார வைப்பாங்கன்னு நாங்க சொல்லலைங்க, ஊருக்குள்ள விவசாயிங்க பேசிக்கிறாங்க.